திரு துரைக்கருணா குறுக்கிட இருந்தீங்க ரொம்ப ஷார்ட்டா. இல்லை, அதான் தொடக்க முதலே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவானது என்பது ஒருங்கிணைந்த அதிமுக. தனி கட்சி தொடங்குறதோ அல்லது என்டிஏல போகிறதோ அது மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அதற்கான காரியங்கள் சாத்தியமா அப்படிங்கிறத நோக்கி தான் போகிறாரு. என்னென்னா, நீங்கள் ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வலுவான கூட்டணி தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது யதார்த்தம். இப்போது பாஜகவில் போட்டியிட விரும்புபவர்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட விரும்புபவர்களும் சரி, இந்த ஒன்றுபட்ட அதிமுக வந்தால்தான் வெற்றி சாத்தியங்கிறத பொதுவாகவே சொல்கிறாங்க. 65 சிட்டிங் எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 28 பேர் இந்த மாவட்ட செயலாளராக இல்லாத முன்னாள் அமைச்சர்களாக இல்லாத மாவட்ட செயலாளர்கள் பார்ட்டி இந்த முறை ஃபண்டு கொடுத்தா தான் நாங்கள் தேர்தலில் நிற்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. மிக மோசமான சூழல். கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேறுகிற பொழுது பலகீனமாகிறதுங்கிறது கீழே தொண்டன் விரும்புகிறான். தொண்டன் வந்து அதை ஒருங்கிணைக்கணும் விரும்புகிறான். அந்த தொண்டர்களின் உரிமை குரலாக தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார். இதில் இன்னொரு டைமென்ஷன் சொல்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு வந்த உடனே நேற்றைய கமலாலயத்தில் உட்காந்து ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். அதுதான் சொல்கிறேன். அவருக்கான முக்கியத்துவம் இந்த தமிழக தேர்தல் களத்தில் அவருக்கான முக்கியத்துவம் வரும் அப்படிங்கிற மாதிரி ரமேஷுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்தல் பொறுப்பாளராகவோ அல்லது தேசிய பிரச்சாரம் ஏதாவது ஒண்ணு. ஸோ ஏதோ ஒரு மூவ் அமித்ஷா எடுத்திருக்கிறார். அது அமித்ஷா தான் நம்ம தெளிவுபடுத்தும். ஒருவேளை இணைவு அப்படின்னு பேசுறாங்கன்னு வைப்போமே, சும்மா போக முடியாதுல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இணை பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இபிஎஸ் அவர்களோட சமப்படுத்துற மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் போக முடியும். என்ன டிமாண்டா இருக்கும்? ஓபிஎஸ் முதல்ல டிமாண்ட் வைக்கிற இடத்துல இருக்கிறாரா? ஒண்ணு, சப்போஸ் இணைவு அப்படின்னா எந்தெந்த டேர்ம்ஸ் அடிப்படையில் அது நடக்கும்னு கேட்குறேன். இப்போ முதல்ல பாஜக வந்து இவர் தனிக்கட்சி தொடங்கி தாவேகா பக்கம் நகர்ந்துடக்கூடாதுங்கிறனால தான் பேசுறாங்க. அதே நேரத்தில் இணைந்தா பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே கடந்த காலங்களில் எந்த பொறுப்பு வேண்டாம், என்ன இணைத்தாலே போதும்னு பேசுறாங்க. அது வெளியில இல்ல, அப்பவுமே அது வெளியில சின்ன டிமாண்ட் இருக்கிறதா பார்க்கப்படுது. அதுதான் சொல்ற டிமாண்ட் இருக்கு. அது ரமேஷ் சார் சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்ப சரி. அந்த நேரத்திலேயே பேசப்பட்டது. நீங்க வந்து அவருக்கு வந்து எந்த பொறுப்பும் வேண்டாம், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், இணைந்தால் மட்டும் போதும்னு சொன்ன ஒரு காலத்துல ஒரு நிர்வாகி கால்ல கூட விழுகிறேன் பேசினாரு. அப்ப பேசுகிற பொழுதே வெளியில தான் இப்படி பேசுறாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு, டிமாண்ட்ஸ் இருக்கு, பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதிமுக வட்டத்துக்குள்ள சொன்னவர்களும் இருக்காங்க. வெளிப்படையாக இல்லாம நெருங்கின பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இப்ப என்னன்னா, இவருக்கு உண்மையிலேயே இப்ப வந்து ஒரு தேவை இருக்கு அதிமுகவுக்கு. ஓ பன்னீர்செல்வம் எப்படி வந்து ஒரு பொதுக்குழுல எப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சி விட்டு வெளியேற்றினாங்க அப்படின்றது மறுபடியும் அந்த மாதிரி ஆக முடியாதுல்ல. அவரோட பொசிஷனை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு தானே போக முடியும். நிச்சயமா பண்ணிட்டு தான் போக முடியும். அதே நேரத்தில் இப்ப அவர் வந்து நீக்கப்பட்டவரை மீண்டும் எடுக்கணும்ல. இப்ப 10ஆம் தேதியே பொதுக்குழு அவர்களுக்கு கூடுது. இதே வந்து அவரை நீக்குவதற்கு காரணங்களா இருந்ததுல மிக முக்கியமா அன்னைக்கு கட்சி அலுவலகத்தை அவருடைய ஆதரவாளர்கள் சேதப்படுத்தினாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப அவர் உள்ள வர்றாருனாலே அதுக்கே அவர்கிட்ட மன்னிப்பு கடிதமாவது குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்குவார். வாங்காம நேரடியா சேர்த்தாங்கன்னா அது அவருடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இன்னொன்று ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஒரே மாற்று கருத்து என்னன்னா, இப்ப இணைக்கிறோன்னு வரும்போது அத டிமாண்ட்ஸ் இருக்கலாம். இன்னொன்னும் ஒரு தலைவர் அவர் அடிப்படை தொண்டனா சேர்த்துக்கணும்னு சொன்னா கூட நீங்க அவருக்கான ஒரு பேசிக் மரியாதையான ஒரு இதை கொடுத்தா மட்டும்தான் அவருக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். ஏன்னா அவர் இந்த தேர்தலில் பணியாற்றணுங்கிறது இருக்கு. மூணாவது விஷயம், இதை பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது எல்லாம் அந்த சமயத்துல நடந்தது. மனக்கசப்புகள் நீங்கியது. அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, அது அன்னைக்கு வந்து மனக்கசப்புகள் இருந்து whatever it is, இன்னி சிச்சுவேஷன்ல இங்க இருந்து எப்படி பயணிக்கிறோம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து திரும்ப ஒரு பெரிய ரப்சர்ல கொண்டு போய் விடும். அது வந்து ரெண்டு தரப்பும் விரும்பலங்கிறதா என்னோட பாயிண்ட். இல்ல இந்த பக்கம் இருந்து ஜே அணி ஜா அணி இணைப்பு இருக்குல்லப்பா, அது மாதிரி என்னோட வந்த தொண்டர்களை அகாமடேட் பண்ணிக்கங்க. அப்படிதான் அவருடைய கோரிக்கை. ஆமா, அதுதான் இப்போ வந்து கடைசியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த தென் மண்டலங்களுக்கு ஒட்டு மொத்தமா அந்த தேர்தல் பணிகளுக்கான பொறுப்பு வழங்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் குறிப்பிட்டதை போல கடந்த தேர்தலில் ஒரு 10.5% இடஒதுக்கீடால ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலே களத்துக்கு போய் பெரிய அளவில் ஒர்க் பண்ண முடியல. நீங்க 18 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாலும் கூட பல தொகுதிகள் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. டிடிவி தினகரன் அவர்கள் தனியா இருந்தாங்க. அப்ப நீங்க தென் மண்டலத்தில் வேலை பாருங்க, தேர்தலில் நீங்க உங்க வெற்றிகளை பதிவு செய்யுங்க, அதுக்கு பின்பு கட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருப்பாரு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இப்போ இணைந்த உடனே ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு. அவர்கள் சொன்ன வேட்பாளர்கள் எல்லாம் போட்டாங்கன்னா மீண்டும் ஒரு கழகமாக மீண்டும் ஒரு யுத்தமாக மாறிடுமோங்கிற அச்சம் இயல்பிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ராம்கி நீங்க அப்படிலாம் நடக்கும்ன்ற மாதிரியே பார்க்கலையா? அப்ப 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி அது பேசினாங்க. இந்த மாதிரி பதவி வாங்கி போறதுக்கான எல்லாம் வாய்ப்பு நம்ம ஜஸ்ட் அசியூம் தான் பண்றோம்.
உங்கெல்லாம் ஒரே புள்ளி தான். அவங்க அவங்களுடைய நிச்சயமா இணைப்பு இருக்கு. வேறுபாடு இருக்கு, அவங்களுடைய பார்வை வேறுபாடு இருக்கு. பார்வை இருந்தாலும் அவங்க வைக்கிற புள்ளி ஒண்ணுதான். நடந்தா இப்படி அந்த நடக்கும். புள்ளியில கனெக்ட் பண்ணினாலும் வர செய்தி வந்து நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. அவர் என்டிஏவை இடம்பெறுவதற்கான வழி இருக்கு. அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வேறு என்டிஏல இணையறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? அது என்டிஏல தானே அவரு சேர்கிறாரு. அவ ஆல்ரெடி இருந்தவங்க தானே, ஏற்கனவே இருந்தவங்க தானே. ஏற்கனவே இருந்த என்டிஏ பாஜக தலைமையில் இருந்தது. அவங்க ஏப்ரல்ல வந்து எடப்பாடி கையில ஒப்படைச்சாங்க. அந்த என்டிஏவோட ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ ஃபார்ம் ஆகவே இல்லையே. நான் என்ன கேக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்போ ஓகே தான். அப்ப தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாங்க, அப்ப இபிஎஸ் அவர்களும் வந்து இணைஞ்சாங்க. அப்போ என்டிஏவா தான் இருந்தது. என்டிஏல இருந்தா அவங்க வெளில போயிருக்காங்க. திருப்பி அவங்க என்டிஏல வரதுல ஒண்ணு இபிஎஸ் பிரச்சனை நீங்க 2024 இந்த என்டிஏவை என்டிஏன்னு சொல்றதே தவறு. அது எடப்பாடி எதிர்ப்பு அணி. ஆக்சுவலா நீ எடப்பாடி எதிர்ப்புங்கிற விஷயத்தை வைத்துதான். இல்லைன்னா ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாஜக தலைவர் போயிட்டு பக்கத்தில் தினகரன் வச்சுக்கிட்டு எங்க எலெக்ஷன் முடிஞ்சா இவருக்கு தான் அதிமுக வரும்னு சொல்லுவாரா? அது மோடி வேண்டும் என்பதற்கான தேர்தல். அது எடப்பாடி பத்தி பேசியிருக்கவே தேவையில்லை. உங்களுடைய கோல் என்ன? எடப்பாடி மோடி வர வேண்டும் என்பது தானே. என்றைக்காவது அவங்க என்டிஏல பிரச்சாரத்தில் எடுத்து பாருங்க, ஒப்பீட்டு அளவில் பாருங்க, அதை பத்தி பேசினாங்களா? இல்ல அவங்களுடைய முழுக்க இரண்டாம் இடம் பெறுவது தான் அந்த போட்டி நடந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியை ஓரங்கட்டுவது, எடப்பாடி அணியை இல்லைன்னா நீங்க விருதுநகர்ல ஏங்க போய் ஒரு கேண்டிடேட், அது அதிமுக கேண்டிடேட் கிடையாது, விஜயகாந்தோட பையன் நிற்கிறார், அவரை எதிர்த்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுவாங்களா பாஜக? ராதிகா கொண்டு நிறுத்துவாங்களா? பல தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் 2ஆம் இடத்துக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைச்சு போட்ட கேண்டிடேட். அது எதிர்ப்பு அணி. எடப்பாடி போட்ட தான் முக்கியம். எடப்பாடி போட்ட கேண்டிடேட் இருக்குல்ல, பக்கத்து ஊருக்கு பக்கத்து தெருவுக்கு தெரியாதவன் எல்லாம் போட்டாரு. ஒரு 33 பேர்ல 30 கேண்டிடேட் அறிமுகம் இல்லாதவன். 3 கேண்டிடேட் தான். அந்த கள்ளக்குறிச்சி குமரகுருவனை, தென் சென்னையில போட்ட ஜெயவர்தன், அங்க போட்ட சிங்கை ராமச்சந்திரன் 3 பேர் தான். 30 பேரு அறிமுகம் இல்லாதால். 20 வருஷம் சென்னையில இருந்தவரை கொண்டு போய் தேனியில போட்டாங்க. எல்லாம் டெபாசிட் வாங்க. நீங்க 2024 எடப்பாடி செய்த மிகப்பெரிய வரலாற்று தவறு தான் இந்த தோல்விக்கு காரணம். எடப்பாடி தான் முழு பொறுப்பு அதற்கு. விருதுநகர், தென் சென்னை, அங்க இதுல தருமபுரி, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் வந்து அதிமுக அணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு அது தோல்வி முக காண்றதுக்கு முக்கியமான வேலை பார்த்தது இந்த நீங்க சொல்ற என்டிஏ கூட்டணி தான். ஸோ அப்படிப்பட்ட கூட்டணி மாறி அவங்க வந்து எடப்பாடியை உள்ள அப்சர்வ் பண்றாங்க. பண்ணும்போது அவங்க முதல் நாள் அறிவிப்புல என்டிஏவோட தலைவர் எடப்பாடிங்கிறாங்க. சரி, பாஜக அழுத்தம் தரும், நிச்சயமா அழுத்தம் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இவங்களை சேர்த்துங்க என்டிஏல. அதை நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பரிசீலிப்பார். அதிமுக சேர்ப்பதற்காக பாஜக நிச்சயமா அந்த பரிந்துரை செய்யவே செய்யாது. அதற்கு வாய்ப்புகளே கிடையாது. என்டிஏவில் இடம்பெறுவதற்கு வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டார் எடப்பாடி அவர்கள். ஆனா நீங்க பாஜக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து இவங்களை சேர்த்துக்கு பாரா, பாஜக நேரடியாக ஓபிஎஸ்க்கு மேல ஒரு அழுத்தத்தை போட்டு இங்க பாஜக உள்ள சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லலாம்ல. ரொம்ப ஈஸியாச்சு.